ஒரு உதாரணத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம தூத்துக்குடி தொகுதியில போட்டியிடட்டும். இப்ப எம்பியா இருக்கிறவங்க எதிர்த்து போட்டியிடட்டும். நரேந்திர மோடி ஓட்டுக்கு 1000 இல்ல 5000 கூட கொடுக்கட்டும். ஜெயிச்சிட முடியுமா? முடியாது தானே. பணம் வாங்கிட்டு ஓட்ட போட்டு நாட்டை நாசமாக்கிட்டாங்க. பணத்துக்கு ஓட்ட வித்துட்டாங்க. இந்த நாடு நாசமா போனதுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மக்கள் தான் காரணம் அப்படின்னு வசப்பாடிக்கிட்டு இருக்கிற கூட்டம்லாம் பதில் சொல்லுங்க. சரி, இந்த வசமொழியெல்லாம் கடந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வாக்காளர் மக்கள்லாம் பணம் வாங்க மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? பணம் கொடுக்குறவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா? பணம் வாங்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவர் நமக்கு எதிராக ஓட்டு போட போறாரோன்ற சந்தேகம் இருந்து அவங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது மிகப்பெரிய நெருக்கடிக்கெல்லாம் கூட போகும். கொலை செய்யறது கூட தயங்காத அந்த கூட்டத்துக்கிட்டேருந்து பணம் வாங்க மறுக்கிற ஒவ்வொரு வாக்காளருக்கும் யாருங்க பாதுகாப்பு கொடுக்கறது? தேர்தல் வெற்றி தோல்வி அறிவிச்ச அடுத்த நிமிடமே பல்லு கொடுக்கிற பாம்பா போயிடுற தேர்தல் ஆணையமா, இல்ல ஜெயிச்சு பதவிக்கு வந்தவங்களுக்கு சாமரம் வீசக்கூடிய காவல்துறையா, இல்ல சமூக ஊடகங்கள் அப்படி வீராப்ப பேசிக்கிட்டு இருக்கிற நீங்களா நானா?